இன்னல்களுக்கு மத்தியில் கூட இறை பிரசன்னத்தை உணர முடியும். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இன்றைய வாசகங்கள், குறிப்பாக முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், இவை இரண்டும் 2 செய்திகளை முன்னிறுத்துகிறது. இந்த 2 செய்திகளிலிருந்து நம் வாழ்வுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய செய்தியையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், ஓரேப் மலையிலிருந்து குகையிலிருந்து வெளியே வந்து இறை பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று கடவுள் எலியாவிடத்தில் சொல்கிறார். நீ அந்த குகையிலிருந்து வெளியே வா, வெளியே வரும்பொழுது நான் அந்த பக்கமாக கடந்து செல்ல போகிறேன், நீ அப்பொழுது என்னுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி எலியாவுக்கு சொல்கிறார். பலத்த காற்று அடிக்கிறது, கடவுளுடைய பிரசன்னம் இல்லை. நிலநடுக்கம் வருகிறது, கடவுளுடைய பிரசன்னம் இல்லை. தீப்பற்றி எரிகிறது, கடவுளுடைய பிரசன்னம் வெளிப்படலை. அமைதியான தென்றல் காற்று, மெல்லிய காற்று வீசுகிறது, இறை பிரசன்னம் கடந்து செல்கிறது. இந்த இறை பிரசன்னத்தை பார்க்க முடியாதவராய் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார் எலியா. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்குத்தான் நாம் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழிபாடுகள் எல்லாவற்றையும் எடுத்து பாருங்கள், நம்முடைய வழிபாட்டு முறைகளையும் எடுத்து பாருங்கள். எல்லாம் எதுக்கு? ஒன்றே ஒன்று தான், இறை பிரசன்னத்தை உணரவும் இறை ஆசிரை பெறவும். இதுதான், வேற எந்த ஒரு காரணத்துக்கும் இல்லை. இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்க வேண்டும், அதை உணர வேண்டும், இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது, இது நடக்குதா, இன்றைய கால சூழலில் அது நடக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்க வச்சது. இன்றைய திருவிழா காலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். திருவிழாக்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை நாமும் மற்றவர்களும் உணர்ந்து பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்கிற ஒன்று. அந்த திருவிழா நாட்களில் நீங்கள் பாருங்கள், அலங்காரங்கள், ஆடம்பரங்கள், வான வேடிக்கைகள், மின் அலங்காரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரே இரைச்சலாகத்தான் இருக்கும், ஒரே சத்தமாக இருக்கும். வெடி கொஞ்சம் சவுண்டு கம்மியாக போச்சுன்னா வெடி வெடிக்கிறவங்க சரியில்லை, திருவிழா சப்புன்னு போச்சு அப்படிங்கிறது. இதில் எந்த இடத்துல குளறுபடி இருந்தாலும் கலவரங்கள் தான் நடக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, இன்று உலகத்தில் கூட இரைச்சல் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது, நாய்ஸ் கல்ச்சர் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அதில் தான் சிக்கி தவிக்கிறோம். உலகமும் அப்படி தான் நாய்ஸ் கலாச்சாரத்தில் சிக்கி தவிக்குது. நம்முடைய ஆன்மீக வழிபாடுகளும் அப்படிப்பட்ட இரைச்சல் கலாச்சாரத்தில் சிக்கி கொண்டிருக்கிறது. சத்தங்கள் குறைந்தால்தானே மெல்லிய குரலில் பேசும் கடவுளுடைய குரல் நமக்கு கேட்கும். கல்லறையிலிருந்து இறந்துவிட்ட லாசருக்கு இயேசுவினுடைய குரல் கேட்டிருக்கிறது, லாசரே வெளியே வா என்று. யாயிருடைய மகள் இறந்து விட்டாள் என்று சொல்லும் பொழுது, மகளே உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு. இந்த மெல்லிய இறைவனின் குரலை கேட்பதற்கு நாம் சத்தத்தை, புற சத்தத்தை குறைத்தால்தான் இறை சத்தத்தை உணர முடியும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுள் அமைதியின் சுருபி என்று கூட சொல்வார்கள். உதாரணத்துக்கு சொல்வாங்களாம், ஒரு விதை இருக்கிறது பாருங்கள், விதை மண்ணுக்குள் விழுந்து அது முளைக்கும் பொழுது சத்தம் வராது, அது அமைதியாக முளைக்கிறது. ஏன்? சூரியன் உதிக்கும் பொழுது கூட பெரிய சத்தங்கள் வருவதில்லை, அமைதியாக உதிக்கிறது. அமைதியில் கடவுளுடைய குரலை கேட்க முடியும் என்பார்கள். திருப்பாடல் 46 10வது வசனம் சொல்லுகிறது, அமைதியாயிருங்கள், நானே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் சொல்லும் செய்தி, அமைதியில் இறைவனை உணர வேண்டும், அமைதியில் ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்று. இன்று நற்செய்தி வாசிக்கிற பொழுது அங்கே இயேசு தன்னுடைய சீடர்கள்லாம் அனுப்பிட்டு தான் மலைக்கு ஜெபிக்க போகிறார். சீடர்கள் படகேறி போகிறார்கள். போகிற வழியில், இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், போகிற வழியில் அலைகள் அடிக்கிறது, கொந்தளிக்கிறது, படகு ஆடுகிறது. இதை பார்த்து விட்ட இயேசு
அங்கே கடல் மீது நடந்து வருகிறார். வரும்பொழுது இவர்களெல்லாம் ஐயோ பேய் என்று சொல்வதும், நான் தான் அஞ்சாதீர்கள் என்று சொல்வதும் நாம் வாசிக்க கேட்டோம். இதில் மார்க்கு நற்செய்தியிலும் சரி, மத்தேயு நற்செய்தியிலும் சரி, யோவான் நற்செய்தியிலும் இருக்குது. இது மூன்று நற்செய்தியிலும் இந்த விஷயம் இருக்குது. ஆனால் மத்தேயு நற்செய்தியில் மட்டும்தான் இதற்கு அடுத்த பக்கம் அதனுடைய தொடர்ச்சியும் இருக்குது. என்னென்னா, இயேசு நான் தான் அஞ்சாதீர்கள் என்று சொன்ன பிற்பாடு பேதுரு, ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் இறங்கி நடந்து வர எனக்கு கட்டளையிடுங்கிறாரு. நடந்து வர்றாரு, அலைகளை பார்க்கிறார், மூழ்க போகிறார். ஆண்டவர் இயேசு அவர்களை தூக்கி விடுகிறார். அவரை தூக்கி விடும் பொழுது நம்பிக்கை குன்றியவனே என்று திட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, சீடர்களை மட்டும் தனியாக விட்டுட்டு அவங்க அல்லோலப்படுவதை பார்த்துட்டு நம் இறைவன் ஆனந்தம் அடைகிறவர் அல்ல, அக்கறையோடு அவர்களை தேடி வருகிறார். பாருங்கள், இவர்கள் படுகிற கஷ்டங்களுக்கு அவர் தேடி வந்து உதவி செய்கிறவராக இருப்பதை பார்க்கிறோம். அக்கறையோடு தேடி வருகிற இறைவனாக அங்கே பார்க்க முடியும். இன்னொரு விஷயம், சீடர்கள் பக்கத்திலேருந்து யோசிக்கணும். சீடர்கள் கடவுளை தூரமாக இருந்துவிட்டு, கடவுளை விட்டு தூரமாக இருந்துட்டு இவங்க பயப்படுறாங்க. ஐயோ பேய் என்று பயப்படுறார்கள். கடவுளை விட்டு விலகி இருக்கும் பொழுது நாம் அச்சத்திலே அமிழ்ந்து போகிறவர்களாகத்தான் இருப்போம், அச்சத்திலேயே மூழ்கி விடுவோம். அதனால் நாம் கடவுளை விட்டு தூரமாக இருக்கக்கூடாது என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலிருந்து இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், துன்பங்கள், இடைஞ்சல்கள், இன்னல்கள் வந்ததுன்னா 2 நிலைப்பாடு மனிதன் எடுப்பான். ஒன்று விரக்தி வரும், அல்லது துணிவு, நம்பிக்கை வரும். 2 தான். ஒன்று விரக்தி வந்துட்டுனா அவன் தன்னுடைய வாழ்வின் கீழ் நோக்கி போய்விடுவான். நம்பிக்கை, துணிவு வந்து விட்டதென்றால் அவன் வாழ்க்கையின் மேல் நோக்கி செல்லுகிறவனாக மாறிவிடுவான். அதான் அப்துல் கலாம் ஒரு முறை சொன்னார், கஷ்டம் வரும்போது கண்ணை மூடிடாத, ஏன்னா அது உன்னை கொன்னுடும். கண்ணை திறந்து பார், அதை நீ வென்று விடலாம் என்று சொல்வாராம். சூழல்களை பார்த்தால் பயம் வரும், இயேசுவை பார்த்தால் தைரியம் வரும். என் அன்புக்குரியவர்களே, பேதுரு அலையை பார்த்தார், மூழ்கி போனார். இயேசுவை பார்த்தார், தண்ணீரின் மேல் நடந்து போனார். ஆனால் ஒன்று, மூழ்கினார், இயேசு திட்டினார் அப்படின்னாலும் சரி, பேதுரு தான் தண்ணியில் நடந்த ஒரு ஆள் இயேசுவுக்கு பிறகு. நிறைய நேரத்தில் நாமளே என்ன நினைக்கிறோம், லைஃப்பில் நோய், கடன், கஷ்டம், இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஆனால் இல்லை, அது கிடையாது. கடவுள் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுது. 2ஆம் உலக யுத்தம் நடந்தது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாஜிக் தடுப்பு முகாம், இது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த முகாமில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள். எந்த நேரத்திலும் சாவு, அந்த பயம் இருக்கும். இந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு உளவியல் மருத்துவரும் அந்த நாஜிக் முகாமில் மாட்டிக்கிட்டார். அவர் பேர் விக்டர் ஃப்ராங்க். அவர் ஒரு புத்தகம் எழுதினார். பிறகு அந்த புத்தகம் என்ன சொன்னால், மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங்னு, மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதில் அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். மனிதன், அந்த முகாமில் மனிதன் தன் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்து போகிறான். எப்போ சாவு வருங்கிற பயத்திலேயே மனிதன் தன்னுடைய பயத்தில் வாழ்க்கையை இழந்து போகிறான். அப்போ தான் சொல்லிட்டு சொன்னார், இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு மத்தியிலும் மனிதன் கடவுளையும் கடவுளின் பராமரிப்பையும் உணர்ந்து பார்க்க முடியும் என்று எழுதுகிறார். உணர்ந்து பார்க்க முடியும் என்று எழுதுகிறார். ஏன்னு சொன்னால், மனிதனிடம் இருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி விடுங்கள். மனிதனிடமிருந்து நீங்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டாலும் தன் சுதந்திரத்தையும் தன் தைரியத்தை மட்டும் வேறு யாரும் பிடுங்கிவிட முடியாது என்று சொல்லி எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 34:18 வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் எப்பொழுதும் நம் பக்கமாக இருக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தினருக்கு அருகிலேயே ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியிலிருந்து 3 விஷயங்களை நாம் எடுத்து செல்வோம். 1, தினமும் 10 நிமிடம் அமைதியின்
தினமும் குறைந்தது 10 நிமிடமாவது அமைதி மண்டலத்தில் வாழ கற்றுக்கொள்வோம். சைலண்ட் ஜோன், அமைதி மண்டலம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் அமைதியாக வாழறதுக்கு பழக்கணும் டெய்லி. 2வது, வாழ்க்கையில் புயல் வரும், எப்படி எந்த விதத்தில் வேண்டுமானாலும் வரும். ஆனால் ஒன்று, அதை கண்டு நீ பயப்படாத. முதல்ல பயப்படாத. புயல் வருகிறது என்று தெரிந்து கொள், அதை கண்டு பயப்படாத. 3வது, உன் பார்வையை இயேசு மேலே வை, புயல் மேலே வைக்காத. ஏன்னா இயேசு மேலே வச்சுனா நம்பிக்கை கூடும், புயல் மேலே வச்சுனா அவநம்பிக்கை கூடும். எனவே அன்புக்குரியவர்களே, இரைச்சல் கடந்து இறைவனை உணர வேண்டும், இறை பிரசன்னத்தை உணர வேண்டும். ஏனென்றால் கடவுள் என்றும் நம்மோடு இருக்கிறார்.